வணக்கம். நாம இன்னைக்கு பாடம் 37 லெசன் 37 பாட் சைன்தீஸ் சாத்து 7 சாத்து அந்த தான் சைந்து புள்ளி இருக்கு சைன்தீஸ் சைன்தீஸ் 37 37 இந்த பாடத்துல உங்களுக்கு பேச்சுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய வார்த்தைகள் அதாவது நான் நீ நாங்கள் நீங்கள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும்போது நான் அப்படிங்கிறது எனது என்னுடைய அந்த மாதிரி மாறும் நீ உனது உன்னுடைய இந்த மாதிரிலாம் மாறும்ல அப்போ அந்த அது உடைய ஐ இதெல்லாம் வந்து என்னது நம்ம படித்தோம் வேற்றுமை உருபுகள் அப்படின்னு படித்தோம் அப்போ அந்த நான் அது கூட அது ஐ உடைய இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு சில பாடங்கள்ல வந்ததை தான் ஆனா இப்ப அதை ஒரு தொகுப்பா பார்க்க போறோம் நான்கிற மே நீ அப்படிங்கிருக்கக்கூடிய தூ இது கூடலாம் நே மற்றபடி என்னெல்லாம் உண்டோ வேற்றுமைகள் ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோமே அதுக்கு ஹிந்தியில உங்களுக்கு நிறைய எல்லா வேற்றுமை உருவங்களும் கிட்டத்தட்ட பார்த்துட்டோம் அது இந்த நான் அப்படிங்கிறது கூட அல்லது நீ அப்படிங்கிறது கூட சேரும்போது எப்படி மாற்றம் அடையும் இப்ப நம்ம தமிழ்ல அப்படிதானே நான் ஐ நானைன்னு சொல்ல போறதில்ல என்னைன்னு சொல்றோம் அப்ப அதே போலதான் ஹிந்தியை பொறுத்த மட்டும் நமக்கு மே கூட நே சேரணும் மே கூட கோ சேரணும் அப்படிலாம் சேர்ந்தா என்னன்னா மாற்றங்கள் வரும் அதனுடைய அர்த்தம் என்ன அதைத்தான் இந்த பாடத்துல நாம ஒரு தொடர்ச்சியா பார்க்க போறோம் உங்களுக்கு இதுல ஒரு சிலது அங்கங்க அந்தந்த பாடத்துல ஒரு சில சமயங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு தொடர்ச்சியா நான் கூட என்னெல்லாம் சேர்ந்து எப்படி வரும் அதனுடைய மீனிங் என்ன அதை இப்போ நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய பேச்சுக்கு இந்த பாடங்கள் வரக்கூடிய 37ங்கிற இந்த சைன்தீஸ்ங்கிற இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் நம்ம முதல்ல உங்களுக்கு மே கமா தூ இவற்றுடன் நே மற்றும் வேற்றுமை உருபுகள் உபயோகித்தல் அப்படின்னு அதுக்கு ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம் உங்கள் ஸ்க்ரீனில் அது தெரியுது பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க மே ப்ளஸ் நே மே நான் நே நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஒரு வெறுப்பு கூட நே சேர்க்கணும் அதாவது அது இன்கம்ப்ளீட்டான ஒரு இது இருக்கும் அதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும்னு சொன்னோம் அப்போ இந்த மே கூட நே சேர்ந்த மேங்கிறது நவுன் தானே சார் அது கூட வெறுப்பு வெறுப்பு கூட சேர்றதுக்கும் நவுன் கூட சேர்றதுக்கும் என்னன்னா இந்த ஹிந்தியில் பேசும் பொழுது இந்த நேங்கிறது உங்ககிட்ட உங்களை அப்படிலாம் நம்ம இழுத்து பேசுகிறோம் பாருங்க அந்த மாதிரி ஒரு உபயோகத்துக்காக வெறுமனே நே நே சேர்க்காமலும் மேங்கிறது நான் தான் மெனே 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 அப்படின்னு சொல்றதும் நான் தான் அதாவது அர்த்தத்துல மீனிங்ல மாற்றம் இல்லை ஆனா அது பேச்சு வழக்குல நிறைய இருக்கு இப்போ நம்ம சொல்றோம் பாருங்க நிறைய இடங்கள்ல பேசுவாங்க நான் அங்க வீட்டில் இருந்து கிளம்புனேனா அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ஒரு நான் கிளம்புனேனா அப்ப அந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்குக்காக இந்த மேனே அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க சார் இப்போ எனக்கு ஹிந்தியில் அவ்வளோலாம் பேச தெரியாத நான் இந்த நே சேர்க்கணுமானா நீங்க சேர்க்காமலும் மேன்னு சொல்லி கூட இந்த வாக்கியங்களை நீங்க பேசலாம் அர்த்தம் அதுதான் மேனேன்னு சொன்னதுனால எந்த மீனிங்கும் மாற்றம் இல்லை இப்போ நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்க மே ப்ளஸ் நே சேர்ந்தா மெனேன்னு மாறும் ஆனால் மீனிங் என்ன போட்டிருக்கேன் பாருங்க ஐ அதாவது நான் அவ்வளோதான் அது பேச்சு வழக்குக்கு நம்ம இப்போ நம்ம பேசுகிறத சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வரலாம் ஆனால் இங்கே வந்து மேனேனாலும் மே அப்படின்னாலும் ஐ அதாவது நான் அவ்வளோதான் அர்த்தம் ரெண்டாவது போகலாம் மே ப்ளஸ் கோ நான் உங்களுக்கு கோவோட அர்த்தம் நிறைய பாடத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன் கோன்னா என்னது இக்கு ஐ அதாவது என்னை உன்னை இக்குக்கு எனக்கு உனக்கு அந்த மாதிரி அப்போ மே ப்ளஸ் கோ அது எப்படி மாறுது பாருங்க முஜே அதாவது ஐனா முஜே முஜுக்கோ இஜ் அந்த அடிவயிறு சவுண்டு ஜா ஜி முஜுக்கோ முஜே சார் பேசும்போது இவ்வளவா சார் ஹார்டாக சொல்லணும் அப்படிலாம் பேசும்போதெல்லாம் வராது
அந்த ஹிந்திக்காரங்களுக்கு அவங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் அது கிளியரா தெரிஞ்சிடும். நாம இத கொஞ்சம் அந்த சொல்லும்போது, இது அடி வைத்து ஜா, ஜா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம். 4 4ல நமக்கு மாபெரும் குழப்பம் வரத்தான் செய்யும். அதனால இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. மே பிளஸ் கோ, முஜ்கோ, முझे அதாவது மீ, டூ மீ எனக்கு, என்னை. இதுல முஜ்கோ அப்படிங்கிறது எனக்கு, முझे அப்படிங்கிறது என்னை. இது மாத்தி மாத்தி மீனிங் கொள்ளலாமா? கொள்ளலாம். ஏன்னா கோக்கு 2 அர்த்தமும் வரும். ரைட். அடுத்தது போலாம். மே பிளஸ் மே அதாவது மே பிளஸ் மே. மேக்கு அர்த்தம் சொல்லியிருக்கோம் இல். அதாவது கையில், பையில், வீட்டில், வகுப்பில் அந்த இல், இல், இல். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லப்போனா இன் அப்படிங்கிறதுக்கு அதுதான் இந்த ஹிந்தியில மேங்கிற வேற்றுமை உறுப்பு. அப்போ மே பிளஸ் மே. முஜ்மே, முஜ், முஜ்மே, என்னில், எனக்குள். நம்ம அந்த மேக்கு சொல்லியிருக்கோம். இல், உள் 2 அர்த்தமும் வரும்னு சொல்லியிருக்கோம். இன் மை பாக்கெட், இன் மை ஹவுஸ், இன் மை ஷாப். ஏதோ ஒண்ணு. அதாவது எங்க வீட்டில், எங்க கடையில், எனக்குள்ள, என் என் மனதுக்குள். அந்த மாதிரிலாம் சொல்லணும்னா, முஜ்மேங்கிறத சொல்லலாம். முஜ்மே எனக்குள், என்னில் அந்த மாரி அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போறது மே பிளஸ் பர். பர்னா படிச்சிருக்கோம். மேல், மீது. பருங்கிறதுக்கு நம்ம அர்த்தம் படிச்சிருக்கோம். மேல், மீது. அப்போ மே பிளஸ் பர். முஜ் பர், முஜ் பர். அப்போ ஆன் மீ என்மேல், என் மீது, என் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்குது. முஜ் பர் முझे விஸ்வாஸ் है அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ முஜ் பர் என் மேல், என் மீது. மேல் மீதுங்கிறதுக்கு அந்த பருங்கிறத பயன்படுத்தலாம். அப்போ மே பிளஸ் பர், முஜ் பர் என் மேல், என் மீது. ஆன் மீ. அடுத்தது பார்க்கலாம். மே பிளஸ் கேலியே. இது நிறைய உங்களுக்கு ஏற்கனவே பாடத்திலே நம்ம நிறைய படிச்சிட்டோம். மே கூட கா, கே, கி சேர்ந்தா என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம நிறைய படிச்சோம் தெரியுமா? மே பிளஸ் கா மேரா, மே பிளஸ் கி மேரி, மே பிளஸ் கே மேரே. அதுதான் இங்கேயும். அப்போ மே பிளஸ் கேலியே. கேலியேன்னா உங்களுக்கு நமக்கு நம்ம நிறைய பாடத்தில் படிச்சிருக்கோம். இக்காக, இக்கு வேண்டி, எனக்காக, எனக்கு வேண்டி, உனக்காக, உனக்கு வேண்டி, வீட்டுக்காக, நாட்டுக்காக. அந்த இக்காக, இக்கு வேண்டிங்கிறதுக்கு கேலியே. இப்போ மே கூட கேலியேங்கிறது சேரும். இப்போ நம்ம படிச்ச மே பிளஸ் கா மேரா, மே பிளஸ் கி மேரி, மே பிளஸ் கே மேரே. அந்த கா, கே, கி அதைத்தான் இங்க பயன்படுத்த போறோம். பாருங்க. மே பிளஸ் கேலியே. அப்போ மேவும் கேயும் சேர்ந்தா மேரேன்னு மாறி. மேரே லியே எனக்காக, எனக்கு வேண்டி, ஃபார் மீ. அப்போ மே பிளஸ் கேலியே சேர்ந்தா அந்த மேவும் கேவும் சேர்ந்து நம்ம ஏற்கனவே படிச்ச அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மே பிளஸ் கேலியே. மேவும் கேவும் சேர்ந்து மேரேன்னு மாறுது. லியே வந்து ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்கு. அப்போ மேரே லியே எனக்காக. இப்போ நம்ம தங்கைக்காக, அப்பாவுக்காக அப்படிலாம் சொல்லும் பொழுது பெஹன் கேலியே, பிதாஜி கேலியே. அந்த கேலியேங்கிறது தனித்தனியா வந்தது. ஆனா, இப்போ நான் அப்படிங்கிறது கூட சேரும்போது, நம்ம படிச்சோம். நான் பிளஸ் இல், என்னில். அப்ப அது மாரி தான் இங்கேயும். மே பிளஸ் கேலியே, மேரே லியே எனக்காக, எனக்கு வேண்டி, ஃபார் மீ. மே பிளஸ் கே வாஸ்தே. நம்ம பாடத்துல ஏற்கனவே முன்னாடி படிச்சதான். கேலியேவும், கே வாஸ்தவும் ஒரே அர்த்தம் தான். கேலியே, கே வாஸ்தே. சார் கேலியே போடுற இடத்துல கே வாஸ்தே போடலாமா? தாராளம் போடலாம். கே வாஸ்தே போடுறதுக்கு பதிலா கேலியே போடலாமா? போடலாம். 2ம் ஒரே அர்த்தம் தான். அப்ப மே பிளஸ் கேலி அதே மாரி தான். மேரே வாஸ்தே. மேவும், கேவும் சேர்ந்து மேரேன்னு மாறுது. மேரே வாஸ்தே ஃபார் மீ எனக்காக, எனக்கு வேண்டி. சேம் மீனிங் தான். அர்த்தம் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது போலாம். மே பிளஸ் கா. இப்ப நம்ம சொன்னது தான் மறுபடியும் உங்களுக்கு வருது. மே பிளஸ் கா, மே பிளஸ் கி, மே பிளஸ் கி. அதாவது மேரா, மேரே, மேரி. இது நிறைய நீங்க படிச்சது தான். நம்ம அதில பிராக்கெட்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. மே பிளஸ் கா. கான்னா என்னது? காவுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? உடைய, அந்த மாரி அது அந்த மாரி நிறைய படிச்சிருக்கோம்.
அப்போ இங்க மே பிளஸ் கா அப்படிங்கிறது மேரா. ஆண்பால் ஒருமை அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்னது என்ன சொன்னோம்? இந்த மே கூட பின்னால மேங்கிற நானுக்கு பின்னால என்ன வருது? பின்னால வரக்கூடியது தம்பி. பின்னால வரக்கூடியது ஆண்பாலாக இருந்தா நீங்க அந்த மேரா அது நம்ம பழைய பாடத்துல படிச்ச ஞாபகம் வருதா உங்களுக்கு? அதாவது இந்த கா, கே, கி எங்க சார் உபயோகிக்கணும்? எப்படி சார் பயன்படுத்தணும்னா, எந்த வார்த்தைக்கு முன்னக்கூட்டி கா, கே, கிங்கிறது எப்படின்னா, பின்னால வருதத பேஸ் பண்ணி தான் இந்த கா, கே, கி வரும். அப்ப நீங்க போடுற காங்கிறது எதுக்காகன்னா, பின்னால வருது ஒரு ஆண்பாலா இருக்கணும். எனது தம்பி அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்ப தம்பி என்னது? ஆண்பால். மேரா பாயி. இப்ப எனது தங்கை பின்னால வருது என்னது? எனதுக்கு பின்னால என்ன இருக்கு? தங்கை, பெண்பால். அப்போ மேரி பென். என்னுடைய அப்பா, எனது அப்பா. அப்பா என்னது? ஆண்பால். மதிப்பு. அப்போ மே பிளஸ் கே. அப்போ மேரே பிதாஜி. ஆக இந்த மே பிளஸ் கா மேரா ஆண்பால் ஒருமைன்னு காமிச்சிருக்கோம். மை அதாவது எனது, என்னுடைய, என். என் தம்பி, என் அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி, அக்கா எல்லாம் சொல்ற மாதிரிக்கு இங்க எனது, என்னுடைய, என் எல்லாத்துக்கும் நீங்க பேச்சு வழக்குல பேசும்போது இது எல்லாத்துக்கும் இந்த மேரா போட்டுக்கலாம். ஆனா மேரா எப்படி தான் போடணும்? மேராங்கிறது நீங்க பேசக்கூடிய உங்கள குறிக்காது. நான் கூட பின்னால வருது ஆண்பாலாக இருக்கா, பெண்பாலாக இருக்கா, பன்மை மதிப்பா இருக்காங்கிறத பொறுத்து தான் மேராவா, மேரியா, மேரேவா அதை நீங்க பார்த்து பேசணும், எழுதணும். அப்போ மே பிளஸ் கா மேரா, மே பிளஸ் கே மேரே, மே பிளஸ் கி மேரி. அதாவது பெண்பால் ஒருமை, பெண்பால் பன்மை, பெண்பால் மதிப்பு எல்லாத்துக்கும் இந்த மேரி தான் போடணும். அப்போ என்னுடைய அம்மா மேரி மாதாஜி, அவ்வளோதான். அம்மாவுக்கு மேரி மா சொல்லலாம் தாராளம். அப்போ இந்த மே பிளஸ் கா கே கி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்க்கலாம். இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது தூ, நீ. சேம் மேலே என்ன பண்ணணுமோ அதே தான் நீக்கும் நம்ம பண்ண போகிறோம். அதனால தான் உங்களுக்கு மே கூட இந்த தூவையும் சேர்த்து நம்ம இந்த பாடத்தில் சொல்கிறோம். மே மேங்கிற நானுக்கு என்னென்ன நீங்கள் செஞ்சீங்களோ அதுதான் தூங்கிற நீக்கும் நீங்க செய்ய போறீங்க. அப்போ தூ பிளஸ் நே தூணே. அங்க மே பிளஸ் கா, மே பிளஸ் கே, மே பிளஸ் கி, மே பிளஸ் கோ, மே பிளஸ் மே எல்லாம் படிச்ச மாதிரி இப்போ இங்க பாருங்க தூ கூட நம்ம சேர்க்க போறோம். தூ பிளஸ் நே தூணே நெடில் தான் போடணும். தூணே நீ அவ்வளவுதான். யூ தான். அதுக்கு எந்த மீனிங் நே சேர்ந்ததுனால நம்ம சொன்ன எந்த மீனிங்கும் மாற்றம் வராது. நீ ரொம்ப சேட்டை பண்ணுதப்பா தூணே பௌத் பஸ்மா பத்மார் பத்மாஸ் கர் ரஹா ஹை சொல்லலாம். அத தூணேன்னு சொல்லாம தூ சொல்லலாமா சார்? தாராளம் சொல்லலாம். ஒரே மீனிங் தான். ரைட் அடுத்து பாருங்க. தூ பிளஸ் கோ துஜ்கோ துஜே. அங்கேயும் பாருங்க மே பிளஸ் கோ முஜ்கோ முஜேன்னு படிச்சோம். இங்க தூ பிளஸ் கோ தூஜுகோ கிடையாது. குறிலா மாறுது. ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. தூங்கிறது தனியா வந்தாலும் தூணேன்னு வந்தாலும் அர்த்தம் ஒண்ணுதான். அதனால அதுல நெடில் இருக்கு. தூ பிளஸ் கோல தூஜுகோ தூஜேன்னு வரல. துஜுக்கோ துஜே அதாவது குறிலா மாறுது. அந்த ஊ மாத்திரை குறில் ஊ மாத்திரையா மாறுது. இது ஒரு முஜுக்கோ முஜேயும் ஒண்ணுதான். துஜுக்கோ அங்கேயும் குறில் தான், இங்கேயும் குறில் தான். அது ஒரு நல்ல மனசுல நீங்க பதிய வச்சுக்கோங்க. அப்போ தூ பிளஸ் கோ துஜுக்கோ துஜே. உனக்கு உன்னை அதாவது யூ டு யூ அதுக்கு தான் அந்த அர்த்தம். உனக்கு உன்னை. அடுத்தது பாருங்க. மே பிளஸ் சாரி தூ பிளஸ் மே துஜ்மே. இன் யுவர் உன்னில் உனக்குள் அந்த மாதிரி வரும். உன்னில் உனக்குள். துஜ்மே தூ பிளஸ் மே தூ கூட மே சேர்ந்தா மேனா என்னது இல் உள். அப்போ உன்னில் உனக்குள். இங்கிலீஷ்ல அதுக்கு இன் யுவர்னு போட்டிருக்காங்க. அப்புறம் தூ பிளஸ் பர் துஜ் பர் மே பிளஸ் பர் முஜ் பர். அதே மாதிரி தூ பிளஸ் பர் துஜ் பர் குறில் துஜ் பர். ஆன் யூ உன்மேல் உன் மீது பர்னா மேல் மீதுன்னு படிச்ச அதே சேம் தான் இங்கேயும் வருது. ஆக மேக்கு என்ன சேம் அதே தான் தூக்கும். அதனால நீங்க மேவும் தூ சேமா பயன்படுத்தி மனசுல ஈஸியா பதிய வச்சுக்கலாம். அதுக்கு தான் ரெண்டும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்க.
தூ ப்ளஸ் கேலியே அங்கே சொன்னதே தான். தூ மே கூட கா கேக்கு சேர்ந்தா மேரா மேரி மேரி மாதிரி. இங்கே தூ கூட கே, தூ கூட கா, தூ கூட கீழே சேர்ந்த என்ன தேரா தேரே தேரி. தூங்கிறது என்னவா மாறுது? தேரா தேரே தேரி அப்படி மாறுது. அப்போ தூ ப்ளஸ் கேலியே அந்த தூவும் கேவும் சேர்ந்து தேரேன்னு மாறுது. லியே அப்படியே வருது. அப்போ தேரே லியே உனக்காக, உனக்கு வேண்டி. தூ ப்ளஸ் கே வாஸ்தே அந்த மேலே சொன்னதுதான். கேலியேவும் கே வாஸ்தேவும் ஒரே அர்த்தம் தான். அப்போ தூ ப்ளஸ் கேலியே தேரே வாஸ்தே ஃபார் யூ உனக்காக உனக்கு வேண்டிய சேம். இங்கே தேரே லியே போட்டாலும் சரி தேரே வாசே போட்டாலும் சரி ஒரே அர்த்தம் தான். அதில் எந்த குழப்பமும் இல்லை. இதுக்கு அது பயன்படுத்தலாமா அதுக்கு இது பயன்படுத்தலாம் தாராளம் பயன்படுத்தலாம். 2 இடத்துக்கும் இதுக்கு அது அதுக்கு இது எங்கேனாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்க தூ ப்ளஸ் கா நம்ம இப்போ சொன்னது தான் மே ப்ளஸ் கா மாதிரி தூ ப்ளஸ் கா தேரா இதுவும் அப்படித்தான். பின்னால் வருது என்னது? தேரா உன்னுடைய சகோதரன் அப்போ தேரா பாய், உன்னுடைய அப்பா தேரே பிதாஜி, உன்னுடைய தங்கை தேரி பேன். அப்போ பின்னால் வருதுக்கு தான் இந்த கா கே கீங்கிறத யூஸ் பண்ணணும். அது நிறைய முறை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு முடிச்சிருக்கும். மே கூட என்னென்ன சேர்ந்து எப்படி ஒரு மாற்றம் வருது, அதனால என்ன மீனிங் வருது, அப்புறம் தூ கூட சேர்ந்து என்ன மாற்றம் என்ன. ஆனால் மேவுக்கும் தூக்கும் ஒரே ரூல்ஸ் தான். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். வணக்கம்.